ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வருகிற அதே பகுதி தான். குறிப்பாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதி எபேசியர் 2 அதிகாரம் 8-16 வசனங்கள். எபேசியர் 2 8-16. தியான வசனம் 16ஆம் வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினாலே கொன்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலுவையும் நானும் என்ற பொருளிலே நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையின் மூலமாக கிடைத்த அனுபவங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் பெற்ற மன்னிப்பை பிறருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அவரிடமாய் இழுத்துக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னை ஆட்கொண்ட இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சிலுவையில் எனக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இன்று நாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கின்ற பொழுது, சிலுவை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த சிலுவை எனக்கு மீட்பின் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. சிலுவையும் மீட்கும் கிறிஸ்துவும் என்று சொல்லலாம். சிலுவை இல்லை என்றால் மீட்பு இல்லை. இந்த மீட்பை கொடுக்கும்படியாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 19 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, சிலுவையை சுமந்து சென்றார். கல்வாரியின் கோர காட்சிகளை சற்று நம் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். அவர் பட்ட பாடுகள், அங்கே கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அவர் அலக்களிக்கப்பட்ட அலக்களிப்புகள், தொடர்ந்து இந்த கல்வாரியிலே காணப்பட்ட கோரமான பாடுகள். ஏசாயா சொல்லுகிறார், அவருக்கு துணை செய்வார் யாரும் இல்லை என்பதாக 69 அதிகாரம் 5வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆம், பிலாத்து அவரை வாரினால் அடிப்பித்தான். பரியாசம் பண்ணினார்கள். நிந்தை, அடி, கொலைவரி, தாக்குதல் இவையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு பதிலாக என்னிடத்திலே என் ஆண்டவர் அவைகளை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆனாலும் என்னையும் உன்னையும் அவரிடமாய் சேர்ப்பதற்காக என்னுடைய பாவங்களை தன்னுடைய தோளிலே சுமந்து தீர்த்தார். கல்வாரியிலே அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிலுவை எதற்காக? சிலுவையிலே எனக்கு பரிசுத்த ஜீவியத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக சிலுவையை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜீவியத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எதற்காக? அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு உன்னையும் என்னையும் பரிசுத்த ஜீவியத்திலே நாம் திரும்ப இணைக்கப்படும்படியாக, இழந்து போன அந்த பரிசுத்தத்தை திரும்ப நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 29வது வசனத்தில், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகனாலே அடையாளம் காட்டப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாயா 53:12 சொல்கிறது, நமக்காக தேவன் அவரை பாவமாக்கினார், நம்முடைய பாவங்களை தீர்க்க வெளிப்பட்டார் என்பதாக 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது. ஆம், அந்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து இந்த வேளையிலே நீ இந்த பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள வரமாட்டாயா என்று அழைக்கிறார். வா என்று அழைக்கிறார். மத்தேயு 11:28 அதைத்தான் பாருங்கள், உனக்கு பாவங்களை மன்னிப்பேன், உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம்,
ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் அவைகளை போட்டு விடுகிறேன் என்று மீகா 7:19 வசனத்திலே குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, எத்தனையோ ஆண்டுகளாக சிலுவை தியானத்தை செய்து வருகிறோம். இந்த சிலுவையிலே ஆண்டவர் மீட்டு கொடுத்த பரிசுத்த ஜீவியத்தை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாய். அசுத்தமான வாழ்வுக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த லேகியோ தேவனால் அவன் தொடப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த விடுதலை, அவன் வஸ்திரம் தரித்திருந்தான். அசுத்த வாழ்விலிருந்து அவன் சுத்தமான ஜீவியத்திற்கு வந்திருந்தான். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தான். ஒரு சாதுவை போல, ஆட்டுக்குட்டியை போல இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரிடமாய் திரும்புகின்ற பொழுது அவருடைய பாதப்படியிலே அமருகின்ற ஒரு கிருபையை கொடுக்கிறார். இப்பொழுது அகலக்களிப்பல்ல, அமருகின்ற ஒரு வாழ்க்கை. அசுத்தமல்ல, பரிசுத்தரின் பாதத்திலே அமருகின்ற ஒரு வாழ்க்கை. ஆம், இப்பொழுது புத்தி தெளிவற்றவனாக அல்ல, புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை. யாதொருவன் வஸ்திரம் அணிந்திருக்கிறானோ அவன் புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவன் புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரா, சகோதரி, அருமையான பெரியவர்களே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்களும் நானும் அணிந்திருக்கிறோமா? அப்படி என்றால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதம் சொல்கிறது, புத்தி தெளிந்தவர்கள். அவன் புத்தி தெளிந்தவனாக இருந்தான். இன்றைக்கு அவன் வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தரித்திருக்கிற வஸ்திரம், உன்னுடைய ஆடைகள், நீ புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறாயா, இல்லை என்றால் புத்தி தெளிவில்லாதவனாய் இருக்கிறாயா என்பதை வெளிப்படுத்துகிறது. அவன் புத்தி தெளிவில்லாமல் இருக்கின்ற பொழுது அரைகுறை ஆடைகள், கிழிந்து போன ஆடைகள், அவைகளைத்தான் அணிந்திருப்பான். இப்பொழுதோ தேவன் கொடுத்த அவருடைய வஸ்திரத்தை அவன் அணிந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நீ உன் ஆண்டவர் உனக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் யோசித்துப்பார். எத்தனையான ஆசீர்வாதங்கள்! உன்னுடைய ஆடைகள் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறதா? ஆங்காங்கே கிழித்து கொண்டு நீ ஆடைகளை அணிகிறாய். ஒருவேளை கை முழங்கை கீழாக நீ துணிகளை அணிந்து கொண்டிருக்கிற உன்னுடைய சட்டைகளை அணிகிறாய். ஆனால் உன்னுடைய ஏனைய சரீரத்தின் பகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டு அசிங்கமாக இருப்பதை நீ யோசித்து பார்க்கிறாயா? உன்னுடைய பேண்டெல்லாம் கிழித்து, தொடையிலும் முழங்காலு கீழாக நீ கிழித்து உன்னுடைய அசிங்கத்தையும், இல்லை என்றால் உன்னுடைய அசுத்தமான வாழ்வை அது வெளிப்படுத்துவது போல உனக்கு தோன்றவில்லையா? தேவப்பிள்ளையை சற்று யோசித்துப்பார். யாரை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நீ அரைகுறை ஆடையோடு இருப்பாய் என்றால் உன் ஆடைகளை நீ கிழித்து கொண்டு தொங்க விட்டு கொண்டு பாதி கை இருக்கிறதும் பாதி கையில்லாததுமாக உன் சட்டை அணியவும், ஒருவேளை ஒரு காலிலே கிழிசல், இன்னொரு காலிலே அவை கிழிசல் இல்லாத ஒரு பேண்ட், இவ்விதமாக நான் அணிந்திருப்போம் என்றால் ஒருவேளை நான் தெளிவற்ற ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நாகரிகம் என்ற பெயரிலே அநாகரிகமாக வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம். அநாகரிகமாக வாழுகின்ற வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி செல்வது பிசாசினுடைய செயல்பாடுகள். அந்த பிசாசினுடைய செயல்பாடுகளை நாம் தவிர்த்து ஆண்டவருடைய பொற்பாதத்திலே அமர்ந்து அவருக்கு முன்பாக பரிசுத்த வாழ்வை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள அவருடைய பாதத்திலே உட்கார வேண்டும். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது உன் ஆண்டவர் உன்னை பரிசுத்தத்தில் நடத்துவார். உனக்காக சிலுவையிலே பாவமான ஆண்டவர், உனக்கு பரிசுத்த ஜீவியத்தை மீட்டு கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய பரிசுத்தத்தை அல்லல் தட்டாதே. அவருடைய பரிசுத்தத்தை காலிலே மிதித்து போடாதே. அவருடைய பரிசுத்தத்தை நீ தூரமாக்காதே. தூரமாயிருந்த உன் வாழ்க்கையை பரிசுத்த தேவனோடு இணைக்கும்படியாக பரிசுத்த தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பாவமானாரே. அவருடைய முகத்தை பார், அவருடைய முகத்தை பார், அந்த சிலுவை பாடுகளை பார். நீ நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவராய் ஆக்கினை சுமந்து தீர்த்து உனக்கும் எனக்கு பரிசுத்தத்தை மீட்டுக் கொடுத்தாரே. அந்த தேவனிடமாய் வந்து இந்த பரிசுத்தத்தை உனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாயா? அப்படி சொந்தமாக்கி இருப்பாய் என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திரு. ரட்சிப்பின் வஸ்திரம் உன்னை விட்டு களைந்து போகாதபடி உன் ஆண்டவருடைய பாதம் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய பாதத்திலே நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகின்ற பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார்.
பலப்படுத்துவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரே சிலுவையை ஏற்றுக்கொண்டீர். அவமான சின்னமாகிய சிலுவையை ஆண்டவரே நீர் எனக்காக ஏற்றுக்கொண்டீர். இந்த உலகத்தின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தத்தை அணிந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக அத்தனை பாடுகளையும் அவமானங்களையும் நீர் சகித்தீர். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் நீர் எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற பரிசுத்த வாழ்வுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை அணிந்து கொண்டவர்களாக ஆண்டவரை ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து தெளிந்த புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போய் பரிசுத்த குலைச்சலாகி விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.